நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் புத்தகத்தில் முக்கிய மேற்கோள் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஆல்ரெடி 9ஆம் வகுப்பு வரைக்கும் நம்ம முடிச்சாச்சு. இது நம்ம 10ஆம் வகுப்பு பார்க்க போகிறோம். பாருங்க, முதலாவது, சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்த சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். பாருங்க, எவ்வளோ ஒரு அருமையான வரின்னு. சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்த சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். சச்சிதானந்தம் அவர்கள் இப்படி ஒரு தமிழை நேசிக்கக்கூடியவராக ஒரு அருமையான வரியாக எழுதியிருக்கிறார். சரியா? ஒரு பாக்ஸில் இருக்கும். இரண்டாவது பாருங்க, நாடும் மொழியும் நமதிரு கண்கள். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் மகாகவி பாரதியாருடைய முக்கிய ஒரு மேற்கோள். அடுத்து பாருங்க, மூன்றாவது, உவமையும் பொருளும் வேற்றுமை ஒழிவித்து ஒன்றென மாட்டின் அத்து உருவகமாகும் சொன்னது தண்டி அலங்காரம். தண்டி அலங்காரம் அப்படிங்கிறது ஒரு இலக்கண நூல். நான்காவது, களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்து விட்டது உண்டு மகிழ்ந்தாய், உன் புன்னகைதான் அதற்கு சான்று அப்படின்னு சொன்னது யாருன்னா அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு முக்கிய மேற்கோளை காட்டியிருக்கிறாரு. களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்து விட்டது அப்படிங்கிறது ஒரு முக்கிய மேற்கோள். ஐந்தாவது, புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். சரியா? புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். இத்திருக்குறள் எடுத்துக்காட்டு ஓமை அணி. ஸோ அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓமை அணி அப்படிங்கிறது ஓம உருவு வெளிப்படையாக நிற்கும். அதாவது இந்த போல, போன்ற, தற்று இந்த மாதிரியான உருபுகள் வெளிப்படையாக நின்றுச்சு அப்படின்னா அது ஓமை அணி. ஸோ எடுத்துக்காட்டு ஓமை அணியில் இதெல்லாமே மறைந்து வரும். சரியா? அதாவது புறந்தூய்மை நீரால் அமையும். இப்போ புறந்தூய்மையை நம்ம என்ன பண்ணுவோம், அதை போக்கணும் அப்படின்னா அதுக்கு நீர் அப்படிங்கிற ஒன்று தேவை. இப்போ நம்ம உடம்பை அழுக்காக இருக்குது, அதை சுத்தம் பண்ணுறதுக்கு என்ன தேவைப்படுது? நீர் அப்படிங்கிற ஒன்று தேவைப்படுது. அதுதான் புறந்தூய்மை நீரால் அமையும். அதுபோல், சரியா, வாய்மை, அதாவது அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். இப்போ இதெல்லாம் அந்த அது போல் அப்படிங்கிறது மறைந்து வருது. ஸோ அந்த ஓம உருவானது மறைஞ்சு வருதுனால என்ன சொல்கிறாங்க, அகந்தூய்மை, அகத்தில் இருக்கக்கூடிய, இப்போ உள்ளே இருக்கக்கூடியது எப்படி சுத்தம் பண்ணுவாங்கன்னா அதை வாய்மையால், இப்போ வெளில இருக்கிறத தண்ணியால் சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அழுக்கை எப்படி சுத்தம் பண்ணணும்னா அது வாய்மையால், அகத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு வாய்மை அப்படிங்கிற ஒன்று தேவை. ஸோ அதுதான் அது போல் அப்படிங்கிறது மறைஞ்சு வருதுனால இது எடுத்துக்காட்டு ஓமை அணின்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஆறாவது பாருங்கள், புரோகிதருக்காக அமாவாசை காத்திருப்பதில்லை. முக்கிய வரி. இது ராமசாமி அவர்கள் மழையும் புயலும் அப்படிங்கிற பாடத்தில் எடுக்கப்பட்டது. புரோகிதருக்காக அமாவாசை காத்திருப்பதில்லை. ஏழாவது பாருங்க, ஞாயிறு திங்கள் நெஞ்சம் போன்ற அக்ரிணை பொருட்கள். சரியா? இது தொல்காப்பியருடைய ஒரு மேற்கோள். முக்கியமானது என்ன நான் சொல்கிறேன், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. எட்டாவது, வாழையும் கமுகும் தாழ்குழை தெங்கும் மாவும் பலாவும் சூழெடுத்து ஓங்கி தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும். சரியா? இது சிலப்பதிகாரத்தில் இது ஒரு முக்கிய மேற்கோள், நோட் பண்ணிக்கோங்க. வாழையும் கமுகும் தாழ்குழை தெங்கும். ஓகேவா? ஒன்பதாவது, ஒரு மொழி ஒரு பொருளெனவாம். சரியா? அதாவது ஒரு மொழி ஒரு பொருளெனவாம், தொடர்மொழி பல பொருளென பொது இருமையும் ஏற்பன. இது நன்னூல் அப்படிங்கிற ஒரு இலக்கண நூலில் இருந்து எடுத்தது தான் இது. சரியா? பத்தாவது, மரமது மரத்தில் ஏறி மரமதை தோளில் வைத்து. தனிப்பாடல் திரட்டு சுந்தர கவிராயர் எழுதினது. மரமது மரத்தில் ஏறி மரமதை தோளில் வைத்து. இந்த மரத்தை பற்றியே அவர் எழுதியிருப்பார் ஃபுல்லாக. அந்த பாடல் எல்லாமே தனிப்பாடல் திரட்டு. 11 பாருங்க, தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேரும் சிலப்பதிகாரமதை ஊனிலே எம்முயிர் உள்ளளவும். சரியா? இது கவிமணி தேசிய விநாயகம் எழுதினது தான். தேனிலே ஊறிய செந்தமிழின் தேனினும் இனிய செந்தமிழ் மொழியே. பாருங்க, அப்போ தேனிலே ஊறிய அப்படின்னு வந்துச்சுன்னா அது விநாயகர். சரியா? கவிமணி தேசிய விநாயகம். அது தேனிலே ஊறிய செந்தமிழ். தேனினும் இனிய செந்தமிழ் அப்படிங்கிறது கா நமச்சிவாயர். ஓகேவா? தேனினும் இனிய செந்தமிழ் மொழியே, கா நமச்சிவாயர். அடுத்து பாருங்க, 13, வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம்.
இது வந்து பிற்கால ஔவையார் எழுதுனது. வாயு வழக்கம் அப்படிங்கிறது பிற்கால ஔவையார் எழுதுனது. 14 வண்டோடு புக்க மணவாய் தென்றல். வண்டோடு புக்க மணவாய் தென்றல் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் முக்கியமான ஒன்று. வண்டோடு புக்க மணவாய் தென்றல். 15 நந்தமிழும் தன்பெருணை நன்னதியும் சேர்பொறுப்பீர் செந்தமிழின் பின்னுத்தித்த தென்றலே. ஓகேவா, இது பாருங்க, பலவற்றடை சொக்கநாதர் புலவர் பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்துவதில் வந்து எழுதியிருப்பார். பலவற்றடை சொக்கநாதர் புலவர். நந்தமிழும், ஓகேவா, நந்தமிழும் தன் பொருணை நன்னதியும். 16 நழியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழிலாண்ட உறவோன் மருகு கழியியல் யானை கரிகால் வளவ. இது பாருங்கள், வெண்ணிக்குயத்தியார் புறநானூரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பாடல் தான் நழியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி. இவர் இதை மட்டும் கொடுத்து கேட்பாங்க, இந்த நழியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கிறாங்க. புறநானூற்று பாடல் இது வந்து வெண்ணிக்குயத்தியார் பாருங்கள். வெண்ணிக்குயத்தியார் முக்கிய ஒரு பெண்பார் புலவர், அவருடைய பாடல் ரொம்ப முக்கியமானது. 17 வழிமிகின் வழி இல்லை. வழிமிகின் வழி இல்லை அப்படின்னா புறநானூறு. ஓகேவா, ஐயோ முடவனாருடைய பாடல் வரி. 18 கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது. இதுவும் புறநானூறு தான். இது வந்து ஆனால் மதுரை இளநாகனார். கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது. 19 மென்துகிலாய் உடல் வருடி வாஞ்சையுடன் மனம் வருடி பகலிச்சல் பணக்கவலை பயக்குழப்பம். தேவக்கோட்டை வா மூர்த்தி அவருடைய வரிகள். 20 பாருங்க, திக்குகள் எட்டும் சிதறி தக்க தீம் தருகிட இந்த மாதிரியான வரிகள் வந்துச்சுன்னா அது வந்து பாரதியார் தான். ஓகேவா, ஓகே, மீது இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சரியா, இன்னைக்கு 20 முடிச்சிருக்கிறோம். தேங்க்யூ.